வெல்கம் பேக் டு கனிதக்ஷு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்களா, ஒரு சூப்பரான லெமன் சாதம் தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகையும் போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வறுபடணும். இது கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். சிம்லியே வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹைல வச்சு வறுத்தீங்கன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால சிம்ல வச்சு நான் வறுத்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 10 முந்திரிய ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி போடுறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ரிச் ஃப்ளேவர்ல இருக்கும். அதனால நான் போட்டுக்கிறேன். இஞ்சி போட்டீங்கன்னா இன்னும் ஸ்மெல் அதிகமா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் இஞ்சிய நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சியும் போட்டுக்கிட்டேன். 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க சேர்த்துக்கோங்க. இதுல என்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம்னா, அதோட ஸ்மெல்லும் லெமன் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்ப நான் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லயே நீங்க உங்களுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட பெருங்காயமும் போட்டுக்கோங்க. ரொம்ப வாசனையா நல்லா இருக்குங்க. இப்ப லெமனை வந்து பிழிஞ்சு 2 லெமன் நான் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 பேருக்கு 1 லெமன் போதுங்க. நாங்க 4 பேருக்கு செஞ்சதுனால நான் 2 லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா லெமன் நல்லா இதுவாயிடுச்சு. இப்ப நம்ம கருவேப்பிலை போட்டு, இப்ப நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். ஆற வச்ச ரைஸை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியா நல்லா வரும். நீங்க சுட சாதம் அப்படியே சூடா இருக்கிற சாதத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் குழஞ்சா மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சமா ஆற வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா சாதம் உங்களுக்கு நல்லாவே வரும். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியில இருக்க பருப்பெல்லாம் மேல வரா மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லயே நீங்க எவ்வளவு உப்பு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக்கும் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் போட்டு கிளறினீங்கன்னா கரெக்டா வந்துடும். இதை நல்லா ஊற விட்டுறணும். நம்ம வந்து மதியம் சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 11:00 செஞ்சு வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் 12:30 இல்ல 1:00 சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்மெல் எல்லாம் அந்த இஞ்சியோட ஸ்மெல்லு எல்லாமே இறங்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கோவில்ல குடிக்கிற நம்ம லெமன் சாதம் மாதிரியே ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. நீங்க எப்படி லெமன் சாதம் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.